ஹாய் गाइस, வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் குரூப். நான் இப்போ வந்து முட்டை பொரியல் செய்ய போறோம். அதுக்கெல்லாம் திங்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இவன் வெங்காயம் அடிச்சிட்டு இருக்கா, நான் மிளகு அடிச்சிட்டு இருக்கேன். இவளுக்கு அண்ணன் வலிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன இது பண்ணிட்டா. நான் எங்கள் அண்ணன் இருக்கிற அரையவே மாட்டேங்குது ஃபர்ஸ்ட்லேருந்து. அப்புறம் எங்கள் அண்ணன் இருக்கிற கோவத்தில் போட்டு அடிச்சுனா அரைஞ்சிச்சு. அதான் கொஞ்சம் அரையல. பாவம் அவங்க அண்ணன் மட்டும் இதுக்குள்ளே இருந்தவனே என்ன கதி அவங்க. இன்னும் தக்காளி அரியணும். நாங்கள் இன்னும் எந்த வேலையுமே ஸ்டார்ட் செய்யல. செஞ்ச வாட்டி நாங்கள் காமிக்கிறோம். பாய். இப்போ வந்து நாங்கள் செஞ்சு இது பண்ணுறதுக்குள்ள ரொம்ப இதாகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் கொஞ்சம் அரைச்சி இப்போ வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்கு. அவன் வந்து அந்த வேலைக்கு போயிட்டான், இந்த ஒர்க்குக்கு போயிட்டான். நான் வந்து இப்போ இது பண்ணிக்கிட்டேன். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கலான்ட்டு இருந்தோம். ஆனால் அப்புறமேட்டு தான் வந்து ஜாலியாக இருக்கட்டும், ஜாலியாக போடுறோம். அப்புறம் ஷார்ட்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க யூடியூப்ல. அதனால சொல்லிட்டு நாங்கள் இப்படியே போட்டுடலாம். நான் இப்போ வந்து இதில் அடிச்சிட்டு இருக்கேன். அவன் வந்து வேலையை மாற்றிக்கிட்டு அந்த மாதிரி தான் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கண்ணு எரிஞ்சுன்னா நான் அரைப்பேன், என்ன கை வச்சுன்னா அரைப்பேன். தேவி நான் கட் பண்ணிட்டேன் தக்காளி கட். எனது ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. போகல, இன்னும் கொஞ்சம் போதும். இன்னும் கொஞ்சம் அரையணும்ல. இன்னும் கொஞ்சம் நல்லா கல் மாதிரி இருக்கு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வா இந்த அடி அரை. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நாங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முட்டை சில்லி செஞ்சிருக்கோம், சில்லி சிக்கன் செஞ்சிருக்கோம், அப்புறம் என்ன நிறைய செஞ்சிருக்கோம். அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அதான் சொல்லிட்டே போறோம். தக்காளி சாதம் செஞ்சு, அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நாங்களாம் நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை. பப்பியை கொஞ்சிக்கிட்டுலாம் செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நிறையா ஃப்ளாப் ஆயிருக்கு. நிறைய யூடியூப் சேனல் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் நான் இந்த முட்டை பொரியலே நாங்கள் செகண்ட் டைம் பண்ணோம். யூடியூப் சேனல்லையும் இதெல்லாம் மாதிரி போட்டிருக்கேன், அவன் யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ ஓரளவுக்கு நம்ம நல்லா அரைச்சிட்டோம். பார்த்துக்கோங்க, நல்லா தெரியுதா? நம்ம ஓரளவுக்கு நல்லா அரைச்சிட்டோம். இப்போ வாங்க நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நீ போய் எண்ணெயை கை விட்டுறி, அதுக்குள்ளே நான் ட்ரை பண்ணுங்க. இது பண்ணிட்டு இருக்கா. நான் தக்காளி கட் பண்ணணும். சரிங்களா? நீ முதல்ல எண்ணெய் காய் வைடி தேவி. எண்ணெய் காய் வைடி. வெயிட் பண்ணுறீங்கன்னா தக்காளி கட் பண்ண மூட்டை கட் பண்ணு. கெட்ட வார்த்தையெல்லாம் சரி பேசுகிறாங்க. கெட்ட பொண்ணு. ஆக்சுவலி இவன் நினைக்காதீங்க, இவ்வளோ நிறைய சொல்லியிருக்கா. அதை என் வாயில் சொல்லணும்னு எனக்கு ஒரு படம். அசிங்கப்படுத்துனே வந்திருக்கேன். நீ மட்டும் என்ன சரி, இப்போ சண்டைலாம் வேணாம். ஜாலியாக ஜாலியாக பண்ணுறதுக்கு ஒன்றுக்கும் ஜாலியாக பண்ணணுமா? அதை விட்டு சண்டை போட்டு ரெண்டு பேரும் பைத்தியக்காரி அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் அவன் ஏதாவது சொல்ல வரா. வாட் யூ மீன்? வட் ஓகே, இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு நாங்கள் பண்ணிட்டோம். நான் என்னோட வேலை முடிச்சிட்டேன். பாதி கையில் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு பண்ணுறதுக்கே. நம்ம வந்து இப்படிதான் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம நல்லா அரைஞ்சிருச்சு. பண்ணுற 1 மணி நேரம் ஆகுது. ஏன்னா இவளுக்கு சக்தி இல்லை கைஸ், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து நான் பண்ண பாருங்க கொஞ்சம் அரைஞ்சிச்சு. இங்கே பாருங்க, நான் என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கோன்னு பாருங்கள். நிறைய திங்ஸ் வச்சுருக்கோம். என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறீ? இது வந்து மிளகாத்தூள் தெரியுதுங்களா? இது மிளகாத்தூள். இதில் வந்து எங்களுக்கு தேவையான உப்பு நாங்கள் போட்டுருக்கோம். இது வந்து இது வந்து பெப்பர் வந்து நாங்கள் அரைச்சி வச்ச இது, அதாவது நான் இப்போ அடைச்சி வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னா மிளகு. இது வந்து மிளகு. இது வந்து பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் குண்டாக இருந்ததுனால பாதி கட் பண்ணோம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா இது கருவேப்பிலை. சோம்பு. இது வந்து சோம்பு. ஒரு வரமாக இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். யாரும் இல்லை, சரி வாங்க நம்ம வேலையை பார்க்கலாம். சொல்றீ ஏதாவது? நாங்கள் கரம் மசாலா, அப்புறம் இது வந்து மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தெரியும், இது எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் சீரகம், இது எல்லாத்துக்குமே தெரியும். மோஸ்ட்லி இது எல்லாமே தெரியும் எல்லாத்துக்கும். இவனும் வெங்காயத்தை இவ்வளோ கட் பண்ணிட்டு இருக்கான், தக்காளி கட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தான் நான் ஆரம்பிச்சேன் கைஸ். ஓகே, எனக்கு தான் குக்கிங் தெரியாதுன்னு பார்த்தா அதோட இவளுக்கு தெரியல குக்கிங். ஆனால் நாங்கள் இது வந்து சில்லி சிக்கன் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். ஆமாம், நிறைய இது யூடியூப் பார்த்து தான் பண்ணோம். என்னடா சின்ன குழந்தைங்க இது சின்ன குழந்தைங்க இப்படி பண்ணுறீங்களேன்னு பார்க்காதீங்க. நாங்கள் ஒரு இது மாதிரி செஃப், குட்டி செஃப். வீட்லேயே எப்பயுமே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அதெல்லாம் யூடியூப் பார்த்து செஞ்சதுனால தான் இப்போ நாங்கள் தனியாக செய்கிறோம். குழந்தைங்களும் செய்யலாமா? ஆனால் குழந்தைங்க வந்து இதை ட்ரை பண்ணாதீங்க, ப்ராக்டிஸ் ஆகிருக்குன்னா. ஆமாங்க, அதுவும் நம்ம ப்ரெக்னென்ட் லேடிஸ் இதை பார்க்கவும் வேணும், திங்கவும் வேணும். நாங்கள் எப்படி பண்ண போகிறோம்னு எங்களுக்கே தெரியல. செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் வீடியோ கொஞ்சம் தொடங்கலான்னு இருக்கோம். ஆனால் இப்போ வந்து நாங்கள் செய்கிறத காமிக்கிறோம். இப்போ வந்து தக்காளி கட் பண்ணிட்டா வாங்க அடுப்பில் வைக்கிறது காமிக்கலாம். வெயிட் பண்ண அப்படியே பற்ற வைக்கிறதா அது. ஓகே, நாங்கள் இப்போ அடுப்பு பற்ற வச்சிட்டோம், எண்ணெய் ஊற்ற போகிறோம். அடுப்பு பற்ற வச்சிட்டோம், பார்த்தீங்கனாலே தெரியும். வாங்க நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றலாம். எங்கள் வீட்டில் எண்ணெய் அந்த மாதிரி இருக்குது. வந்து இதிலே கொஞ்சம் போட்டு ட்ரை பண்ணலாம் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணாமல் பண்ண முடியும். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி என்ன காய் நீ பைத்தியம். ஓகே, இப்போ என்ன எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இது இருடி இத்துறோம். என்ன போதும் மாடி உனக்கு? எங்க இவ்வளவு முதல்ல தூக்குங்க. இவ்வளவு முதல்ல தூக்குங்க. பபிள்ஸ் மாதிரி வந்த ஆண்டி சொன்னாங்களா, நிறைய பபிள்ஸ் வந்து வந்த வாட்டி தான் போகணும். ஐயோ இவ்வளோ வச்சுட்டு அன்னைக்கு எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டா. அப்போ அதுக்கு என்ன சொல்றீங்க? அவளை பிளேட் கொஞ்சம் குட்டி பிளேட், பெரிய பிளேட்டா இருந்தாலும் பபிள்ஸ் வரல. இப்போ ஒன்று வந்துருக்கு, ஒரு பபிள்ஸ், குட்டி பபிள்ஸ். இப்போ நீங்கள் யாராவது ஆண்டி அந்த மாதிரி யாராவது பார்க்குறீங்கன்னா நாங்கள் பண்ணுறதை நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுறோம். அப்படி இல்லை சொல்லலை, பண்ணுறதுலாம் கரெக்டாக இருக்கா? ஏன்னா நாங்கள் யூடியூப் பார்க்கணும். ஆமாம், நாங்கள் யூடியூப் பார்க்காம செய்கிறோம். அது எங்களுக்கே ஒரு இதாக இருக்குது. ஸோ கரெக்டாக பண்ணுறோமா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவாங்க. எப்படி கரெக்டாக நீங்கள் செஞ்சு பார்த்து கரெக்டாக இல்லை தப்பாக இல்லைன்னு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க, நாங்கள் பார்க்குறோம். கண்டிப்பாக பார்த்து ரிப்ளை பண்ணுறோம். சாரி அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறோம். எனக்கு ஆயவே இல்லை. இப்போதான் காஞ்சிட்டு இருக்குதுங்க. இப்போதான் புகை வருது, போக போக. எனக்கு வேறு கொஞ்சம் பயமா இருக்கு. ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல. அதை போடணும், அதுக்கப்புறம் எதை போடணும்? இது காயத்துக்கு ரொம்ப லேட். ஐயோ, நான் வேறு கம்மியான இதில் வச்சுருக்கேன். இப்போதான் வருது பபிள்ஸ்லாம். நம்ம யூடியூப்ல பார்க்கலான்னு எனக்கு கொஞ்சம் பயமாகுது. எனக்கு கொஞ்சம் மறந்துடுச்சு. ஓகே, நாங்கள் என்ன கொஞ்சம் வாட்டி உங்களுக்கு கால் பண்ணுறோம்.